வேற எந்த நாட்டிலும் இந்த மூன்றும் நடப்பது கிடையாது. ஏதாவது ஒன்று இருக்கும், இரண்டு இருக்கும். ஆனால் ஜப்பான் மாதிரி ஒரு சின்ன நாட்டை விதி இயற்கை புரட்டி புரட்டி போடுகிறது. எல்லா விதமான துன்பங்களையும் கொடுத்தாலும் இந்த ஜப்பானியர்கள் உலகத்திலே உழைப்பிலும் நேர்மையிலும் ஒழுக்கத்திலும் மிக உயர்ந்து நிற்கிறார்கள். அதே போல அம்மா அவர்களும் வாழ்க்கையில் சந்திக்காத துயரங்கள் இல்லை, சோதனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, சவால்கள் இல்லை, வலிகள் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, சோகம் இல்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அத்தனையும் தாங்கிக்கிட்டு தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருந்தார்கள். எத்தனையோ பேருக்கு நல்லது செய்தார்கள். ஏகப்பட்ட ஏழைக்கு சாப்பாடு போட்டாங்க. தட் சம்திங் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனாலும் அதையும் தாண்டி இவ்வளவு நல்லது செய்திருக்காங்க. அவங்களுடைய சடனா டிமைஸ்ங்கிறது பேரதிர்ச்சி தான்.